இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, உங்க மருமகளோட எந்த விளையாட்டும் என்கிட்ட பலிக்காது. இது அத்தை சைன் பண்ற ஃபைல் ஆச்சு. இதுக்கு நடுவுல நம்ம டாக்குமெண்ட்ஸை வச்சா கரெக்டா இருக்கும். தமிழை நம்பி அத்தை கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து போடுவாங்க. இது ஒண்ணுதான் ஒரே வழி. ஆனா எப்படி வைக்கிறது? ஹலோ ஹலோ சார், சரியா கேட்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வெளியே வரேன். தமிழ், வேற பேனா இல்லையா? என்னாச்சுமா? இது எழுத மாட்டேங்குது. இருங்க, நான் வேற பெண் எடுத்துட்டு வரேமா. இப்ப பார்த்தா அந்த பேனா மக்கர் பண்ணணும். மா, இந்தாங்க. ஜனமா, வா சேது, என்னது இது? காஃபி. நான் கேட்கவே இல்லையே. இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படும் நினைச்சேன். நானே உங்களுக்காக ஸ்பெஷலா போடுது ஜனமா. இந்தாங்க. சரி, இந்த வேலையை முடிச்சிட்டு அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இதை குடிங்க. சேது, அட இந்தாங்கம்மா. சேது, என்ன சேது, பார்த்து கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ சாரி தமிழ், கை தவறி. போங்க சேது, எவ்வளவு முக்கியமான ஃபைல் தெரியுமா? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தரவா செக் பண்ணிட்டு வந்தேன். எல்லாத்தையுமே இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. அப்பா என்ன டாக்குமெண்ட் வச்சாரு, என்ன பிளான் பண்ணாரு? சேது சிஸ்டர், ரொம்ப சாரி. எதுக்கு சேது? காஃபி கொட்டினதுக்கா இல்ல என்ன காப்பாத்தினதுக்கா? எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல சிஸ்டர். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு தண்டனைக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி உடம்பெல்லாம் புழு நெளிகிற மாதிரி இருக்கு சிஸ்டர். என்னால இதை தாங்கிக்கவே முடியல சிஸ்டர். நீங்க எதுக்கு இந்த விஷயத்துக்கு இவ்ளோ கில்ட்டி ஆகுறீங்க சேது?
ஃபைல்ல தப்பான டாக்குமெண்ட்ட நீங்க வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் இல்ல சிஸ்டர், எங்க அப்பா. ஏன் சிஸ்டர் அவர் அப்படி இருக்காரு? அத்தை கல்யாணம் ஆகி வரும்போது அவங்க கூடவே அப்பாவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தைன்னு எல்லாமே இந்த வீட்டில் தான் சிஸ்டர் அவருக்கு அமைஞ்சுது. ஜனமா அவரையும் தன்னோட சொந்த புள்ள மாதிரி தான் பார்த்துட்டாங்க சிஸ்டர். தன்னோட கம்பெனியில பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்க. எவ்வளவு பணம் கேட்டாலும் செலவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எங்களை எந்த இடத்துலயுமே யாரும் ஒன்று பார்த்ததே இல்லை. சிபியா தனக்கு வாங்கின அதே ட்ரெஸ் தான் எனக்கும் வாங்குவாங்க. வர்ஷினிக்கு வாங்கின அதே நகையை தான் வெண்பாவுக்கும் வாங்குவாங்க. இவ்வளோ ஏன், அத்தான் படிச்ச அதே ஸ்கூல்ல தான் நாங்க எல்லாருமே படிச்சோம். எங்களுக்கு அவங்க இப்போ வரைக்கும் எந்த குறையும் வச்சதில்லை சிஸ்டர். அவங்களுக்கு போய் எப்படி இவருக்கு அப்படி ஒரு துரோகம் பண்ண மனசு வந்துச்சுன்னு தெரியல. ச்சே, எவ்வளவு பக்காவா ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை வச்ச பயப்புள்ள எல்லாத்தையும் கெடுத்துட்டான். கொஞ்சம் கூட என்கிட்ட இருக்கிற சாமர்த்தியம் அவன்கிட்ட இல்லையே. அவனுக்கே தெரியாம நான் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சாலும் அதுக்கும் தடங்களா வந்து நிக்கிறானே. தப்புதான். சின்ன வயசுல இருந்தே அவனை என் கண்ட்ரோல்ல வளர்த்துருக்கணும். அவங்க பொறுப்புல விட்டதுதான் தப்பா போச்சு. என் வீட்டு பிள்ளையே எனக்கு எதிரான ஒருத்தனா உருவாக்கிட்டாங்க. சித்தப்பு, ஆ? புது மருமகளே வாங்க. என்ன அத்தையை ஏமாத்துறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ செஞ்சாச்சா? என்ன பாக்குற? மொத்தமா சிபியையும் அத்தையையும் உன் கண்ட்ரோல்ல எடுக்கிறதான உன் பிளானு? சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப தெளிவான ஆளுதான் நீ. என்ன சித்தப்பா எல்லா நேரமும் பொறுமையா பேசிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. பெரிய பெரிய வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன திமிரா? தொலைச்சிருவன், தொலைச்சு பாத்துக்க. ஏதோ வயசுல மூத்தவரு முறையில சித்தப்பாங்கிறதுனால பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வைங்க, தரன்னு இழுத்துட்டு போய் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். என்ன பாக்குறீங்க? என் புருஷன் கிட்டயும் அத்தை கிட்டயும் ஏமாத்தி கையெழுத்து வாங்கினது பத்தாதுன்னு இப்ப ஜனாமா கிட்டயும் வந்திருக்கீங்களா? ஏய் ஏய், என்ன பேசுற நீ? நான் என்ன கையெழுத்து வாங்கினேன்? என்ன இந்த வீட்டை விட்டு மொத்தமா அனுப்பலான்னு பிளான் பண்றியா? அக்கா உள்ளதா இருக்கா. உள்ள போ, உள்ள போ. உள்ள போ. தேனக்கா, தேனக்கா, அக்கா